இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான பைனாப்பிள் கேசரி நம்ம கைப்பக்குவத்தில். பைனாப்பிளை மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுக்கணும். ஒரு பேனில் ஒரு 50 கிராம் ஆயில் சேர்த்துக்கணும். ஆயில் காய்ச்சிருச்சு. திராட்சை முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம். அதே எண்ணெயில் நான் 1 கப் ரவை எடுத்துருக்கிறேன். ரவை நல்லா வறுவட்டதும் அரைச்சி வச்ச பைனாப்பிளும் ஊற்றி நல்லா பரட்டி விட்டுக்கணும். கூடவே 2 கப் தண்ணி ஊற்றி கட்டி சேராமல் கிளறி விட்டுக்கலாம். ரவை நல்லா வந்ததும் ஒரு 2 கப் சர்க்கரை சேர்த்திக்கலாம். நல்லா அடி பிடிக்காமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கணும். இந்த அளவுக்கு இருக்கும்போதே நம்ம இறக்கிக்கணும். அப்போ தான் ஆறுனும் போது கொஞ்சம் கட்டியாயிரும். கொஞ்சமாக பொடி உப்பு சேர்த்திக்கலாம். கூடவே நுணுக்கி வச்சுருக்கிற ஏலக்காய், எடுத்து வச்சுருக்கிற திராட்சை முந்திரி. உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. நான் நெய் சேர்க்கல. சூப்பரான பைனாப்பிள் கேசரி ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி.